வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைபாண்டியனுங்க. இப்போ நம்ம தேர்தல் ஓட்டு எண்ணிக்கையெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு தாவேகாவினுடைய தலைவர் விஜய் தான் அதிகமான ஓட்டுக்களை வாங்கியிருக்கிறார். அன்றைக்கு விஜய் எம்ஜிஆர் மாதிரி அப்படி என்று சொன்னதற்கு நிறைய பேர் கோவப்பட்டாங்க. எப்படி சொல்லலாம், எம்ஜிஆரும் விஜயும் ஒன்னா, அது எப்படி ஒன்று சேர்க்க முடியும் அப்படின்னு கொந்தளிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா எம்ஜிஆரையும் தாண்டி விட்டார் விஜய். எம்ஜிஆர் வாங்கிய ஓட்டுக்களை விட அதிகமாக வாங்கிவிட்டார் விஜய். தமிழக அரசியல்ல சரித்திர நாயகனாக விஜய் ஓட்டு வாங்கி விட்டார். விசில் புரட்சி இது. 2 ஆண்டுகள் தான் கட்சி ஆரம்பிச்சு சரியான முறையில் இன்னும் பகுதி செயலாளர் போடல, ஒன்றிய செயலாளர் போடல, எதுவுமே சரியான முறையில் போடல. எந்த ஒரு கட்டமைப்புமே இல்லை. வரிசையா போடுறாங்கல்ல, எந்த ஒரு விதமான வார்டு மெம்பரு அது இதுன்னு சரியான முறையில் ஓட்டு பூத்து கூட ஆட்கள்லாம் போடல. எதுவுமே செய்யல, பிரச்சாரமும் செய்யல, ஓட்டுக்கு பணமும் கூட எடுக்கல. 1-2 பேர் தான் ஓட்டுக்கு பணம் கொடுத்துருப்பான். ஆனால் திமுகவிலையும் அதிமுகவிலையும் பணத்தை மாற்றி மாற்றி வீசினாங்க. பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு மக்கள் என்ன பண்ணாங்க, யாருக்கு போடணும் பார்த்துட்டு விஜய்க்கு போட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, விஜய் ஆட்சியை பிடிக்கணும்னா 118 இடங்கள் கண்டிப்பாக வேணும். ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் எல்லாரும் என்ன பேசுனாங்க, 15% தான் ஓட்டு பிடிப்பார், அதிகமான 20% தான் ஓட்டு பிடிப்பார். ஆனால் அப்படி இல்லை. விஜய்ங்கிற ஒரு அலை, பயங்கரமான சுனாமி. இது சாதாரணமான அலை இல்லை. சென்னையிலலாம் எந்த இடத்துலையும் இல்லை பொழுது யாருமே ஜெயிக்க முடியாது. எல்லா இடத்துலையும் தட்டி தூக்கிட்டாங்க. இந்த காரணம் வேட்பாளருக்கு போடல, விஜய்க்கு போட்ட ஓட்டு தான். மக்கள் எல்லாம் திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம், அந்த கட்சி வேணாம், ஆண்ட கட்சி 2 கட்சியும் வேணாம், ஆளப்போகின்ற புது கட்சி தான் வேணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப என்னன்னா, விஜய் போற போக்கு இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடங்கள் 15 இடங்கள் கம்மியா தான் பிடிக்கும் போல இருக்கு. ஸோ அப்படி 10 இடம் 15 இடங்கள் கம்மியாக பிடிச்சதுன்னா ஆட்சியை அமைக்க முடியாது. அங்கேயும் திமுகவும் ஆட்சி அமைக்க முடியாது, அதிமுகவும் ஆட்சி அமைக்க. அப்போ ஏதாவது ஒரு தொங்கு கூட்டணி அமைச்சுதான் ஆகணும். அது இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. அப்படி ஆச்சுன்னா அந்த கூட்டணி அமைச்சுதான் ஆகணும். ஸோ இப்போ இந்த கூட்டணிக்கு அதிமுக தயாரா இருக்கு. அன்னைக்கே விஜய்க்கு பேரம் பேசுறதுக்கு அன்னைக்கே ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி திமுகவும் சரிதான். திமுகவும் என்ன கொடுத்தாலும் என்ன கொடுத்தும் வாங்குறதுக்கு தயார். ஆனால் முதலமைச்சர் பதவியில விஜய் தான் வரும். அப்ப அங்கதான் பிஸ்டேஜ் ப்ராப்ளம் வரும். எங்க கட்சி 75 ஆண்டுகளாக நாங்க இருந்தோமே, நாங்க எப்படி விட்டு கொடுக்க முடியுமா? இது யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஆனா இன்னொரு பக்கம் அதிமுகவும் திமுகவும் கூட்டணியாகி பங்காளிகளாக ஆகி அவங்களும் பாஜக பேச்சை கேட்டு பஞ்சாயத்து பேசி ஆட்சி அமைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி அமைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு நின்று சாகலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம்னு தான் இன்னைக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த புதுசா வர்ற ஓட்டு கொஞ்சம் கொஞ்சம் தானே. புதுசா வர்ற ஓட்டை விட பாக்கி இருக்கிற ஓட்டு எல்லாமே திமுகவுடைய ஓட்டு, அது அதிமுகவுடைய ஓட்டு. ஆனால் அந்த ஓட்டுக்களை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் இங்க போட்டாங்க. இப்ப இங்க போட்டும் மீண்டும் ஆட்சியா அமைக்கணும்னா அவங்க கூட கூட்டணி வச்சுதான் ஆட்சியா அமைக்கணும்ங்கும் போது மக்கள் கொந்தளிப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பங்காளிகளாக ஆட்சியா அமைச்சாங்கன்னு வைங்கிடுங்க, தமிழ்நாட்டுல விஜயுடைய தொண்டர்கள் கொந்தளிப்பாங்க. பயங்கர மோதலாகும், கலவரம் உண்டாகும், கண்டிப்பா இதாகும். இன்னைக்கே விஜய்
இவ்வளவு தூரத்துக்கு ஓட்டு வாங்கியிருக்காருங்கிறதுனால தான் தமிழ்நாடு இன்னைக்கு சாந்தமா அமைதியா இருக்கு, எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனா இதே மாதிரி விஜய் இவ்வளவு தூரத்துக்கு ஆகி ஒரு 10 சீட்டுக்காக கூட்டணிக்கு சேர்ந்தால் அது என்ன ஆகும்னு தெரியல. கண்டிப்பா அதிமுகவை சேர்க்கக்கூடாது அப்படின்னு தான் செங்கோட்டையன் சொல்லுவார். இன்னும் பார்க்க போனீங்கன்னா நிறைய பேர் அதிமுகவை சேர்க்கக்கூடாது, திமுகவையும் சேர்க்கக்கூடாதுங்க. அதுக்கு தான் எல்லாரையும் விஜய் பனையூருக்கு வாங்க பேசலான் இருக்காரு. இப்ப எல்லாரும் பனையூருக்கு படையெடுத்து போய்கிட்டு இருக்காங்க, பேசுவாங்க கண்டிப்பா. இது ஒரு 5 மணிக்கெல்லாம் என்ன ஏதுன்னு ஆயிடும், யாரு எத்தனை சீட்டுல. கண்டிப்பா இதுதான் தாவேக்கா தான். ஆனால் கூட்டணியுடன், தொங்கு கூட்டணியுடன் ஆட்சி அமைக்கணுமா இல்ல அவரே ஆட்சி அமைக்க முடியுமா அப்படி என்பது 5 மணிக்கு மேலதான் தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு கூட்டணி வச்சுதான் ஆகும் போல என் கண்ணுக்கு தோணுது. அது விஜயுடைய கையில தான் இருக்கு, யாரை வச்சு ஆட்சி அமைக்கிறார். அப்படி விஜய் ஒத்துக்கிடலன்னா திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைச்சு, அப்படி அமைச்சால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கலவர பூமியாக தமிழ்நாடு மாறும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ஆனா இன்னைக்கு என்ன பேசுறாங்க, விஜய் ஆட்சி அமைச்சு என்ன செய்ய போறாரு, அவருக்கு என்ன தெரியும். ஏங்க எல்லாரும் கத்துக்கிட்டா தான், யாரும் கத்துக்கிட்டே வரல. அதெல்லாம் ஈஸி. தமிழ்நாட்டில் இனி மாற்றங்கள் வரும். இதெல்லாம் வேண்டாம்னு தானே போட்டிருக்காங்க. அதிமுகவும் வேணாம், திமுகவும் வேணாம், புதுசா ஒண்ணு வரட்டும், புதியதாக நாம் ஒரு ஆட்சியை பார்க்கலாம், புதிய ஒரு முதலமைச்சர் ஆட்சி என்னமா இருக்குன்னு தானே, மாற்றத்தை தேடிதானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பா இதை விஜய் செய்வார். ஆனால் இந்த வெற்றி சாதாரணமான வெற்றி, தமிழ்நாடையும் தாண்டி இந்தியாவையும் தாண்டி, ஏன் உலக அரசியல் வரலாற்றிலே இப்படி ஒரு வெற்றி இருக்கு. எம்ஜிஆரை தாண்டி விட்டார் என்றுதான் மீண்டும் சொல்லுகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பரபரப்பாக சூடான செய்தியுடன் பார்ப்போம். நான் உங்கள் DC துரைப்பாண்டியன்.